அன்னைக்கு நம்மள பிரச்சனை உண்டாக்குச்சே அதே படுதான். யாருன்னு பாத்துக்கோ. வாங்க. எங்க என்னடா நிக்கா முடிஞ்சா அனிமன் எங்க? நிறுத்துங்க நிக்காவ. ஒண்ணும் புரியல. யார் நீங்க? எதுக்கு நிக்காம நிறுத்துறீங்க? நிக்கா நடக்க போதே நூர்ஜான் அவ என் காதலி. என்ன உளறீங்க? உளரலையா? ஆதாரத்தோட தான் சொல்றேன். நூர்ஜான் எனக்கு ஏதன 100வது காதல் கடிதம் இதோ இருக்கு பார். ஏண்டி உன்னை யாரோ லவ் பண்றதா சொல்லி வெளியில லெட்டரோட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நான் யாரையும் லவ் பண்ணல, யாரையும் எனக்கு தெரியாது. வழி அந்த பக்கம். என்னது கல்யாண வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்கு? ஆஹா, இந்த கல்யாணம் மாதிரி நின்னு போச்சு. இந்த பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மாப்ள மாப்ள அவசரப்பட்டு போய்டாதீங்க மாப்ள. 100வது லெட்டர் வச்சு நிக்கிறா. எப்படி அவன் பொண்ணை நிக்கா பண்ணிக்க முடியும்? மாப்ள மாப்ள சொல்ல கேளு மாப்ள. ஏய் இவ்வளவு நாள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. சொன்னா நீ எங்கனா கரெக்ட் பண்ணிட்டனா அதனால தான் சொல்லல. நீங்களாவது பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் கேக்குறீங்க பாய், என்ன கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் முஸ்லீம், நீங்க முஸ்லீம் இல்லையப்பா? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதா இருந்தா நான் முஸ்லீமா மாறிடுறேன். அல்லாஹ் எங்க குடும்பமானத்தை காப்பாத்திட்ட. முதல்ல நீங்க சுன்னத் கல்யாணம் பண்ணிக்கங்க. சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட் வெரி குட். ஏய் கலர் கொடுங்கப்பா. ஐயோ! ஆஹா! ஏய் என்னடா எல்லாம் அதே சிட்டப்பல உட்கார்ந்திருக்கீங்க? கோஸ்ட் போன மாப்பிள்ளை வேற சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். ஐயோ! ஏய் என்னடா அது நூர் ஜகான்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டுக்கறே. நான் தேடி வந்த நூர்ஜான் வேற, இந்த நூர்ஜான் வேற. அட பாவிகளா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஐயையோன்னு ஒரு அலற சத்தம் கேட்டுச்சு. அப்ப சொல்ல கூடாதா? அண்ணே அண்ணே என்னப்பா? அண்ணே ஒரு தப்பு நடந்து என்ன போச்சுனே. தப்பு? ஐயோ! நீ கவலையே படாத. என் அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, உனக்கே அவளை கட்டி வைக்கிறேன். என்ன கேட்டா கட்டி வைக்கிறீங்க, மரத்தை கட்டி வைக்கிறா, தொட்டிலாவது ஆட்டலாம். வரும்போது ராணுவ அதிகாரி மாதிரி வந்து, போகும்போது ரிட்டையர்ட் ஆபீசர் மாதிரி ஆக்கிட்டாரு. எதுக்கும் நீங்க ஒரு நல்ல பிளம்பரா பாருங்க. உள்ள வெளியே உள்ள வெளியே போடா வரம்ல. இது என்ன விலை? ஏய் அடி போடா போடா போ. விடு போதல இருக்கறான் போல இருக்குது. வாட்டர் பாட்டில் ஒன்னு கொடுப்பா. இந்தாங்கம்மா. கடன் குடிக்காதம்மா, போறேறிற போது. பொறுக்கி ராஸ்கல், அறிவில்ல? என்ன கொழுப்பு இருந்தா தட்டி விடுவேன். என்னது கூப்பிட்டியா? ஒரு ரவுடி தனத்துக்கு நான் பயப்படுவேன் நினைச்சியா? ஏன்பா? நான் யார் தெரியுமா? அவங்க என்ன இப்படி கிண்டல் பண்ணா நீ என்ன பண்ணுவ? அவங்க கைய வெட்டி இருப்பமா. அவங்க அந்த அம்மா அப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, நீ பாத்து சும்மா இருக்க. நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட எதுலயும் தலையிட கூடாதுன்னு. அது மட்டுமா, விரல்ல மோதிரம் வேற மாட்டிட்டு சத்தியம் வேற வாங்கிட்டீங்க அவங்கிட்ட தான். ஏண்டா உன்னை வம்புக்கு தான் போக வேண்டான்னு ஒரு பொம்பளை இப்படி நடு ரோட்ல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க, பாத்துட்டு சும்மா இருக்க சொன்னேன். இந்த மாதிரி ரவுடிங்க கலாட்டா பண்ணும்போது வேடிக்கை பாக்குறதுக்கு அவங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். அவன் போயிட்டான். ராஜாக்கு அடிபட்டு போல இருக்கே. அவன் ஒரே நேரத்துல 10 பேரை அடிப்பான்.
கொன்னுடுவேன். டேய் குணா, யோ கணக்கு பசியில சாப்பிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்றேன்? உன்னை டிஸ்டர்ப் பண்ணி என்னடா பண்ண போறேன்? சொல்றேன் கேளுடா. நேத்து ராவுத்தரையில கொண்டு வச்சு சபாதின்னு சொன்னேன்ல, அவர் இல்லடா, நான் சும்மா சொன்னேன். யோ என்னப்பா இது? உள்ள போன பட்ட மேல வந்ததுமே ஏன்ப்பா அடிக்கடி வார்த்தையை மாத்தி பேசுறீங்க? இல்லடா, அவர் வைக்கலடா, நான் சொல்றத நம்புடா. அடப்பாப்பா நீ வேற. அவர் வைக்கலடா. யோ வேற எங்க போய் சொல்லியா பையா? அக்பரு, இப்போ என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணா. நேத்து போதைய போட்டு சபாதினை பத்தி தப்பா பேசிட்டேன். குண்டு வெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. இப்போ நீ போதையில இருக்கியா? இல்ல 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 இல்ல, பின்னையே ஓலற. நான் நல்லா தானப்பா பேசுறேன். நல்லா தான் பேசுற. இந்த புடி இதை சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு போயினே இருப்போ. துண்ணாண்டா மாமு சலாம் மாமு. சலாம். நேத்து தண்ணியை போட்டு முட்டாத்தனமா சபாதி பத்தி தப்பா பேசிவிட்டேன். இந்த குண்டு வெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தப்பா நினைச்சுக்கிறாங்க மாமு. ஏன் அப்படி குடிச்சுப்புட்டு வளர்றீங்க? இது உங்களுக்கு நல்லதில்ல, ஊருக்கு நல்லதில்ல. பொறுப்பா நடத்துங்க போங்க. வர்றேன் மாமு. இவன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறானே, எது உண்மையா இருக்கும்? நாட்டில் பைத்தியக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருவதாக சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற? அடுத்தவன் வீடுனா தான் மேலே உட்காரதா கீழே உட்காரதாங்கிற ஈகோ ப்ராப்ளம்லாம் வரும். இது வீட்டு டாக்குமெண்ட்டே என் பேரில் இருக்கு. எங்க உட்காந்து என்ன, நீ வேணா மேலே உட்காந்துக்க. அப்புறம் ஊருக்குள்ள போய் எல்லாத்திட்டும் சொல்லிட்டு வந்துட்டியா? தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வாசிக்க மாட்டாங்க. உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி தெல்ல தெளிவா எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்துட்டேன்ல. தேங்க்யூ. அப்புறம் நீ நம்ம கம்பெனியில் பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே? ஆமா, ஆக்கிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா உன்னை போய் தப்பா பேசிட்டேனே, என்ன கழுவி போயிடாதா? அழுகி போகிறதுக்கு எதனா வாழைப்பழமா? சாகிற வரைக்கும் வாயிலேயே இருக்கிற விஷயம் இல்லைன்னா. இந்த பாரு, உள்ள 4 கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க. டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டுறேன். இல்ல, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சிவில் லாயர் தானே தேவை, கிரிமினல் லாயர் எதுக்கு? நாம 2 பேரும் கிரிமினல். மனுஷனுக்கு ஒரு பொசிஷன் வருதுன்னு ஒன்று சந்தோஷத்தை பார்த்தியா? ஆனால் அவன் பொசிஷன் என்னங்கிறது உள்ளே போகலாம் தானே தெரியும். என்னடா கிழிஞ்சு ஒரு டாக்குமெண்ட் வர வர ஒன்று 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 இல்லையா? நீ நீ என்னடா அது சிக்னல் கிடைக்காது செல்போன் மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டு விட்டு வருது. முதல்ல நீ போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். போ போட்ட டேய், லேசா அடிங்கன்னு சொன்னா பீஸ் பீஸ் ஆகிட்டீங்களாடா. 25 வருஷம் பழக்கம்டா, பாவம். இது ஜர்தா பீடா. எனக்கு சாப்பிட்டா கிரின்னு ஏறும். இது ஸ்வீட் பீடா. அமீருக்கு சாப்பிட்டா வாய் மட்டும் தான் செவக்கும். இத பார், இந்த ஜர்தா பீடா இங்க வைக்கிறேன், அது எனக்கு. இது ஸ்வீட் பீடா இங்க வைக்கிறேன், அது உனக்கு. புரியுதா? எவன்கிட்ட பேசிட்டு இருக்கறானோ தெரியலையே. இங்க பையன் சொல்லுமா. இல்லம்மா, எந்த பிரச்சனை இல்லை. நான் டெஃபினட்டா ஃபோன் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாதன்னு சொல்றல்ல. டேய் போடா. இல்லம்மா, இங்க பையன். சொல்லுமா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. ஓகே, பாய். அப்பே சூப்பர் அப்பே. எல்லாத்தையும் இவன் தான் காரணம். அத்தை என்ன அனு, இது நல்லா இருக்கு. இது வேணுமா? ஆமா. சரி எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு சரிங்கம்மா. வரேன். இந்த பொம்மை என்ன விலை? 150 ரூபா சார். அந்த பொம்மை எடுங்களேன். இதுங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா.
உன் நெத்திக்கு போட்டு நல்லதா இருக்க. ஆனா உங்க அப்பா பார்த்தா ரொம்ப கோவப்படுவாரு. அதை அழிச்சிடு ராஜா. அக்பரு என்னட்டு பாக்குற? அக்பரு நேத்து உன்ட்ட தப்பா சொல்லிட்டேன் அக்பரு. உண்மையிலேயே நம்ம ராவத் ரெடி கொண்டு வச்சது அந்த சபாவி தான் அக்பரு. அப்படியா? நேத்தே உன்னை ஒதுக்கலான்னு பார்த்தேன். டேய் குணா டேய், நேத்து நான் உன்ட்ட தப்பா சொல்லிட்டேன்டா. உண்மையிலேயே ராவத் ரெடி கொண்டு வச்சது நம்ம சபாவி தான்டா. இது பைத்தியம். மாமு 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 நேத்து உங்களை தப்பா சொல்லிட்டேன் மாமு. உண்மையிலேயே கடை கொண்டு வச்சது நம்ம சபாவி தான் மாமு. என்னடா இது, எவனுமே நம்ப மாட்டேன்றாங்க. பைத்தியமனே முடிவு பண்ணிட்டாங்களா? தீப்பெட்டி யார் கொடுப்பா? போயிட்டு வரணும்டா. டேய் அக்பர், முதலாளி வீட்டு பிள்ளை ரெண்டு ஒண்ணா நிக்குது. அதுல பார்த்து உண்மையை சொல்லிடலாம். அது ரைட் தான். தனியா போய் நம்ம என்ன பண்ண முடியும்? தம்பி 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 நல்லா இருக்கீங்களா தம்பி? உங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற தாடிக்காரன் பார்த்தேன். உங்களையும் பிரிச்சிருவான் தம்பி. உங்க குடும்பம் ரெண்டும் பிரிஞ்சது காரணம் அவன் தான் தம்பி. அந்த ராவத் ரெடியில கொண்டு வச்சது அவன் தான் தம்பி. டேய் இவன் அடிச்சே கை வலிக்கிறான். இவன் சரியான பைத்தியக்காரன்டா. டேய் குணா, என்னடா குணா நான் சொல்றத நம்புடா. டேய் இவனை போய் பைத்தியக்காரன்றிய? ஆமா அக்பரு. இவன் நம்மள எல்லாம் பைத்தியக்காரன் ஆக்க வந்திருக்கான். இவனை நாயரு ஒரு டீ குடியா. இடத்த காலி பண்ண. யோ இப்போ என்னையா கேட்டேன்? டீ கேட்டா இடத்த காலி பண்ண சொல்ற? இடத்த காலி பண்ணியா? ஏய் என்னங்கய்யா எது கேட்டாலும் பிரச்சனை பண்றீங்க. ஏய் எந்திரி எந்திரி, எல்லாம் சுடுதண்ணி மூஞ்சில ஊத்திடுவேன். ஏய் ஏயா? எந்திரியா? ஏய் போயா. என்னத்துக்கு போயா? ஏய் இது அரசாங்கம் கிளம்பியா? பணம் எந்திரிச்சு பண்ணு போயா. பெரிய இவரு ஐயாவரி கவர்மெண்ட் இடாது தனியார் இடாதுன்னு உனக்கு நல்லா தெரியுது. அப்போ பிகினிங் ஸ்டேஜ் தான் நினைக்கிறேன். இப்போ கொண்டு போய் அட்மிட் பண்ணோம்னா சரியாயிடும். வா போல. டேய் சபாபதி, உன் கூட எத்தனை வருஷமா பழகிருப்பேன். என்னை லூசுன்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாரையும் நம்ப வச்சுட்டியாடா. டேய் உனக்கே நியாயமா இருக்காடா? எந்த பைத்தியமே தன்னை பைத்தியம் ஒருத்தருக்கு ஏர்வாடியில இடம் புக் பண்ணிருக்கேன். கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறேன். வா. பைத்தியம் புரியுதா? புரியுங்க புரியுங்க. மரகேசி பே மேல வேலை வெட்டி போறவங்க நாம வீட்ல உட்கார்ந்து திங்கிறது இல்லாம ஏய் லூசு, ஏய் சும்மா அடிக்கற? லூசு என்னடா நீ லூசுங்கற? டேய் இருடா லூசு. யாரா லூசு? நீதானே லூசு. இந்த பாரு உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு பிள்ளைகளுக்கு எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட சொல்லிட்டேன். டேய் சொந்த வீட்ல திருடுற அவனை கேட்டா லூசுங்கற? இப்போ உன்ன மாதிரி அடுத்த வீட்ல திருடணும். டேய் சபாபதி, டேய் நான் என்ன சொன்னேன்? உனக்கு சரியில்லை பேசாம ஏர்வாடியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்னு சொன்னேன். கேட்டியா? இப்போ முத்தி போச்சு, பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. என்னடாச்சு? சரியான பைத்தியங்கார வீட்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்து கீச்சு கீச்சு போட்டுங்கறாரு. டேய் நானடா கிழிச்சேன். கேட்டா போடுங்க சார். என்ன கதை இருடா. ஏய் ஏய் புடியா புடியா புடியா. ஹலோ சபாபதி சார் வீடுங்க இருக்கு. ஏன் என்ன விஷயம்? செத்துட்டானா? அப்பா பிரச்சனை முடிஞ்சுச்சு சார். அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் ஃப்ரெண்ட் யாரோ கணக்கு புள்ளியாம அவருக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதான் அழின்னு போலான்னு வந்திருக்கோம். ஏங்க இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்ன செய்வாங்க? கூட்டு போனோன்னா 2 காலையும் பெரிய பெரிய சங்கிலியா மாட்டுவோம். அப்புறம் மாசத்துல 4 தடவை கரண்ட் ஷாக் கொடுப்போம். அப்ப குணமாயிருமா? சார் அதெல்லாம் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? 4 நாள் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம், இல்ல 4 வருஷம் கூட தான் ஆகலாம். அப்படின்னா டேக் அப் தான். டேக் அப்னா மேலதான்